திரு வன்னியரசு, இப்போ அண்ணாமலையின் பாத யாத்திரையால் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 2024 கடந்து 26க்கும் அந்த மாற்றம் எதிரொலிக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் நம்பிக்கையும் விதைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு மாற்றமும் நடக்க போறதில்ல. என் மண்ணு என் மக்கள் அப்படிங்கிற பேர்ல அவர் நடத்துற அந்த யாத்திரை அப்படிங்கிறது எந்த மண்ணுக்காக எந்த மக்களுக்காக அவர் யாத்திரை போறாரு. மணிப்பூர்ல மணிப்பூர் மண்ணை வன்முறை மண்ணாக மாற்றி விட்டு அந்த மக்களை படுகொலை செய்து விட்டு எந்த மண்ணுக்காக எந்த மக்களுக்காக அவங்க போராட போறாங்க, எந்த மண்ணை காப்பதற்காக எந்த மக்களை பாதுகாப்பதற்காக அவங்க யாத்திரை போறாங்க. எப்படி 90ல அத்வானி ராமர் ரத யாத்திரையை தொடங்கி மிகப்பெரிய வன்முறையை தொடங்கினாங்களோ, கலவரத்தை உருவாக்குனாங்களோ, அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. பாஜகவை பொறுத்தளவு யாத்திரை அப்படிங்கிறது வன்முறையினுடைய தூபம் தான். அவங்க அது மக்களுக்காக செய்யறது என்ன கோரிக்கைக்காக, இந்த மக்களுக்கு இந்த கோரிக்கைக்காக நாங்க போறோம், யாத்திரை போறோம்னு தெரியுதா? ஏதாவது சொல்றாங்களா? அது பரப்புரை செய்யறாங்களா? எதுவுமே இல்ல. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் போனாரு, இந்தியாவுடைய ஒற்றுமை பயணம்ங்கிற பேர்ல போனாரு. இது என்ன? என் மண்ணு என் மக்கள், என்னது என் மண் என் மக்கள் அப்படிங்கிறது அவங்க அந்த நோக்கம் என்னன்னா, அமித்ஷாவும் சொல்றாரு, இப்ப தமிழ்நாட்டை ஊழலில் இருந்து விடுபட வைக்க, வாரிசு அரசியலிருந்து விடுபட வைக்க, தமிழ்நாட்டை ஊழல் பாதையிலிருந்து விடுவித்து நல்வழி பாதையில கொண்டு போவதற்கு இந்த நடைபயணம் அது எங்களுக்கு வெற்றியை தரும்னு சொல்றாங்க. ஊழல் வாரிசு அரசியல் இதை மையப்படுத்தி பேசுறாங்க. அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஒரு பொறுப்புள்ள ஒரு மதிப்புள்ள ஒரு பதவி. அந்த பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பொய்யை, அதாவது அவர் பேசிய எல்லாமே பொய் தான், ஒரு பொய்யராக அவர் அங்க பேசுறாரு. ஆங்கிலத்துல அதுக்கு பேர் பிராடும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொய்யரு அவர் பேசுற முறையை முழுமையா கேளுங்க. பொய்யர்னு நீங்க கடுமையான வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. என்ன பொய் அப்படிங்கறத சொல்லுங்க. பொய் அதை நான் சொல்றேன். நான் அந்த பொய்யை நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்திய போர் அதுல காங்கிரஸோடு பாஜக கூட்டணி வைத்தது, காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைத்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. 2009ல யுத்தம் முடிக்கும் போது, தொடங்கும் போதும் சரி, பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 116 பேர் இருந்தாங்க. 2004ல 138 பேர் இருந்தாங்க. 116 பேரும் இந்த யுத்தத்திற்கு ஆதரவளித்து கையெழுத்திட்டவர்கள். எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்க? இன்னும் ஒரு கூடுதல் செய்தி சொல்றேன். அதாவது பொய் சொல்லலாம்ங்க, இவ்வளவு மோசமா அப்பட்டமாக ஒரு பொய் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். 26/11/2014 நடந்த சார்க் மாநாட்டு 18வது மாநாட்டுல அவர் பேசுறாரு, மோடி அவர்கள் பேசுறாரு, மீண்டும் ராஜபக்சே அந்த நாட்டுக்கு அதிபராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சொல்றாரு. நீங்க ஐநாவையில அவர் இனப்படுகொலை குற்றவாளி அவரை நீங்க கூண்டில் ஏற்றணும், பொது வாக்கெடுப்பு நடத்தணும், அது சர்வதேச நீதிமன்றம் விசாரணை செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வரும்போது, அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த கட்சி அரசு பாஜக தலைமையிலான அரசு. இதெல்லாம் மறக்க முடியுமாங்க? இதெல்லாம் இது எப்படி நீங்க ஈழத்தமிழர்களுக்கு நாங்க இதை செஞ்சிட்டோம் சொல்லி நீங்க எப்படி சொல்லுவீங்க? விமர்சனம்ல இதை ஏன் பொய்ன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு இல்லங்க. பொய்னா நாங்க இதை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லணும். சரி, இது எதிர் விமர்சனம் இல்ல. அவர் உண்மையை மறைக்கிறாரு. நாங்க நீ திரும்பவும் அந்த இனப்படுகொலை குற்றவாளிக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்லையா? திரும்ப அந்த இனப்படுகொலை குற்றவாளிக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களா இல்லையா? அந்த இனப்படுகொலை குற்றவாளிக்கு நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? நீங்க அங்க வடகிழக்கு பகுதியில இன்னமும் ஏற்கனவே வைத்த கோரிக்கை அடிப்படையில சிங்கள குடியேற்றத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியுதா? நீங்க தனியா ஒரு தலைப்புல நம்ம விவாதிக்கலாம். இல்ல நீங்க பாஜக மேல விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க அந்த காலகட்டத்துல ஆட்சியில இருந்த காங்கிரஸோட இன்னைக்கு நீங்க கூட்டணியாவும் பயணிக்கிறீங்கல்ல, அப்ப இந்த அரசியல் முரண்பாடுகள் இருக்குதானே செய்யும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல அவங்க வாக்கு சேகரிப்பதற்காக, அரசியல் சேகரிப்பதற்காக ராமேஸ்வரம் மண்ணில் நின்று பேசுறதுக்காக நான் சொல்றேன். அதே ராமேஸ்வரம் மண்ணில் நின்று பேசுறதுக்கான காரணம் நீங்க பக்கத்துல ஈழம் இருக்கு, தமிழர்கள் இருக்கிறாங்க, வாக்குக்காக பேசுறாங்க, அதுக்காக அது பொய்யை கட்டமைக்கிறாருன்ற ஒண்ணு. ரெண்டாவது, ஊழல் பத்தி பேசுவதற்கோ வாரிசு அரசியல் பத்தி பேசுவதற்கோ பாஜகவுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஊழல் என்னங்க? ஊழல் திமுக நீங்க ஊழல் குற்றச்சாட்டுல நிரூபிக்கப்பட்டு எந்த அமைச்சர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு? நீங்க உங்களுடைய அமலாக்கத்துறை நீங்க ஏவி விட்டனாலே ஊழல் வந்துருச்சுன்னு அர்த்தமா? இல்ல, ஊழல் போயிருக்கு. இல்ல, காங்கிரஸ் திமுக ஆட்சின்னு சொன்னாலே, நீங்க மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்டாலே நீங்க செஞ்ச ஊழல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், இஸ்ரோல நடந்த ஊழல், இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு அமித்ஷா சொல்றாரு. அவர் இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க. இல்ல
இந்த ஊழல்லாம் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா வந்து அது குறித்து தெளிவுபடுத்திருக்கிறார். 2G ஊழல் குறித்து அதுல விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. திரும்ப நீங்க அதை பேசுறது மூலம் என்ன இருக்கு, ரஃபேல் ஊழல் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குது. அந்த ஊழல் மெகா ஊழல். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி தொடங்கப்பட்ட அந்த விமானங்கள் வாங்கினது தொடர்பான ஊழல் என்ன இருக்குது. ஊழலை பத்தி இவங்க பேசுறதுக்கு ஒரு தகுதி இல்ல. ஒண்ணு நான் சொல்றேன், ஊழல்ல ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், ஊழல்ல வெறும் வந்து பண பரிமாற்றம் இல்லைன்னா வந்து காசு வாங்கினாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. ரஞ்சன் கோகாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறாரு. அவர் வெளியில வந்து சொன்னாரு, பாஜக அரசுல வந்து தலையீடு, அரசியல் தலையீடு இருக்குன்னாரு. அப்படிப்பட்ட ரஞ்சன் கோகாய் அவர்கள் எப்படி வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்குல வந்து எப்படி மாற்றி அவங்க பண்ணாங்க, எப்படி வந்து ஒரு பெண்ணை பாலியல் குற்றச்சாட்டு மூலமா வந்து அவரை மடக்குனாங்க, எப்படி அவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க, இது ஊழல் இல்லையா? ஊழல்ல வெறும் பணம் மட்டும்தான் ஊழலா? நீங்க ஈடியினுடைய அமலாக்கத்துறை அதிகாரி வந்து சஜய்குமார் மிஸ்ராவுக்கு வந்து 3வது முறை நீட்டிக்கிறீங்களே, உச்ச நீதிமன்றம் கண்டிக்குத, அதுக்கப்புறம் கொடுக்குறீங்களே, இது வந்து முறைகேடு இல்லையா? இது ஊழல் இல்லையா? ஊழல்ல வெறும் பண மாற்றம் மட்டும் இல்லைங்க, வெறும் பண அடிப்படையில மட்டும் இல்ல. ஊழல் வந்து முழுக்க முழுக்க பாஜக அரசுல நிரம்பி இருக்கு. அது வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்குது. நீங்க ஹிமான் பிஸ்வா சர்மா ஊழல் குற்றச்சாட்டுக்கு கைது செய்யப்பட்டாரு. அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. பாஜகவுக்கு சேர்ந்த உடனே இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சர் இருக்கிறார், அசாம் முதல்வராக இருக்கிறாரு. அப்ப ஊழல்லாம் வந்து இவருக்கு எல்லாமே வந்து சரி பண்ணிட்டாங்களா? நீங்க வந்து அஜித் பவார் இருக்கிறாரு, 70,000 கோடி ஊழல், நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தாரு, அவரை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. ஊழல் குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர்கள் அல்லது தகுதி இல்லாத கட்சிங்கிறது பாஜக. ரெண்டாவது குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் சொல்றேன் சுருக்கமா. இந்தியாவுக்கு வந்து குடும்ப அரசியல் ஆபத்தா மதவாத அரசியல் ஆபத்தா அப்படிங்கறத நான் பாக்குறேன். நான் இப்ப வந்து மதவாத அரசியல், மதவெறி அரசியல் ஆபத்தா இருக்கு. எந்த குடும்ப அரசியலாவது இல்ல குடும்ப அரசியல் செய்யறவங்களாவது மாலைகான் போன்று குண்டு வச்சிருக்கிறாங்களா, வெடிகுண்டு வச்சு சாகடிச்சிருக்கிறாங்களா? அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்சது மதவாதமா குடும்ப அரசியலா? சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸ்ல குண்டு வச்சது மதவாதமா குடும்ப அரசியலா? என்ன எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? மதவாதம்ங்கிறது வந்து இந்தியாவை வந்து இந்தியாவுடைய ஒற்றுமையை, இந்தியாவினுடைய இறையாண்மையை அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அரசியலை முன்வைக்கின்ற அந்த மதவாதம் தான், மதவெறி தான் ஆபத்தா இருக்குது. அதனால குடும்ப அரசியல் வந்து இப்ப என் பையன் வந்து என் கட்சியில விடுதலை சிறுத்தைகள் இல்லாம வேற எந்த கட்சிக்கு போக முடியும்? நான் வந்து தலைமை பதவிக்கு வர்றது, உயர் பதவிக்கு, அதிகாரமிக்க பதவிக்கு வர்றதுதான் இந்த இடத்துல அவங்க கேள்வி எடுப்பது. கட்சியில இருக்கிறத பத்தி யாரும் கேள்வி எடுப்பது இல்லையே. இல்ல, மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து நேரடியா தேர்தலில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லது மக்களால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவர் அமைச்சராக இருக்கிறாரு. சரி, நீங்க வந்து நேரடியா வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நேரடியா மக்கள்கிட்ட போய் தான் வர முடியும். அப்ப நீங்க ஜெய்சா போன்றவர்கள் எப்படி வந்து பிசிசிஐல வந்து எப்படி வந்து அவர் தலைவரானாருங்கிற கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு எந்த பதில் இருக்கா? என்னங்க, அது தனியார் அமைப்பு இல்ல. இல்ல, அதுதாங்க எந்த எந்த அடிப்படையில வந்து கொடுக்குறாங்க? அமித்ஷாங்கிற உள்துறை அமைச்சருடைய பையன் அப்படிங்கிற அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. சரி, அதனால வந்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர். இன்னமும் சொல்றேன், நீங்க ஒரு குடும்ப அரசியலை பத்தி பேசுறதுக்கு இல்ல, குடும்ப அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு கொள்கை சார்ந்து கொள்கை அரசியலை ஏற்றுக்கொண்ட எந்த குடும்பத்தினரும் வேறொரு குடும்பத்துக்கு போக முடியாது. நான் வந்து தீவிர வந்து இடதுசாரி அரசியல் இருக்கிறேன். இருங்க, நான் தீவிர இடதுசாரி அரசியல் இருக்கேன். தீவிரமாக வந்து சனாதன எதிர்ப்பு அரசியல் இருக்கேன். என் பையன் வந்து சனாதன அரசியல் போய் உள்ள போவானா? அது போலதான் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பையன் வந்து சனாதன எதிர்ப்பு அரசியல் தான் இருக்கிறாரு. சனாதன ஆதரவு அரசியல் அவர் போக முடியுமா? இது வந்து திராவிட அரசியல், பெரியாரு, அறிஞர் அண்ணா, காமராஜர், இந்த மாதிரியான கலைஞர் அவர்களுடைய அரசியலை உள்வாங்கி கொண்ட ஒரு கொள்கைங்க. இந்த கொள்கையை குடும்பம் சார்ந்து கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு பேராபத்து, ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. அமித்ஷா போன்றவர்கள் இம்மாதிரியான அபத்தத்தை பேசுவதை நிறுத்த வேண்டும். சரி, நன்றி. தொடர்ந்து பேசலாம்.